குஜராத்தில் கிணறு ஒன்றில் அலைகளும் சுழலும் ஏற்பட்டு வருவது அப்பகுதியினரிடையே பேசுபொருளாக மாறியிருக்கிறது. மோர்பி பகுதியில் உள்ள 18 அடி ஆழமுள்ள கிணற்றில் 5 நாட்களாக அலைகளும் சுழலும் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து அறிந்த சுற்றுவட்டார கிராமத்தினர் கிணற்றை ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். இது நிலநடுக்கத்துக்கான அறிகுறியா என அச்சம் எழுந்த நிலையில் அதனை மாவட்ட நிலவியலாளர் மறுத்திருக்கிறார். மழையால் நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு பாறைகளின் துளைகளில் சிக்கியுள்ள காற்று வெளியேற்றப்படுவதாகவும் அதனால் கிணற்றில் சலசலப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கிணற்றை நிபுணர் குழு ஆய்வு செய்யவிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களால் அரசின் மானியம் மற்றும் உதவித்தொகைகளுக்கான மொத்த செலவு நடப்பு நிதியாண்டில் 1,74,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் செலவை விட 18,000 கோடி அதிகம். அரசின் மானிய செலவினங்களில் இலவச மின்சார கட்டணத்தை ஈடுகட்ட வழங்கப்படும் மானியம் 18,860 கோடி ரூபாயுடன் முதல் இடத்தில் உள்ளது. ரேஷன் பொருட்களுக்கான மானியம் 14,830 கோடி ரூபாயாகவும் இலவச பேருந்து பயணத்துக்கான மானியம் 7,675 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என தெரிகிறது. சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான மானியம் 5,432 கோடி ரூபாயாக இருக்கும் என தெரிகிறது. தமிழகத்தில் வீடுகளுக்கான இலவச மின்சாரம், விவசாயம் மற்றும் குடிசை வீடுகளுக்கான முழுமையான இலவச மின்சார சேவை ஆகியவற்றுக்கு இந்த தொகை பெருமளவில் செலவிடப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், 200 யூனிட் இலவச மின்சாரம், விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட சமூக நலத்திட்டங்கள் தொடர்ந்து விரிவாக்கப்பட்டு வருவதே மானிய செலவுகள் கணிசமாக உயர்ந்ததற்கு காரணம் என நிதித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வினை வலியுறுத்தி அமைச்சர் மரிய வில்சன் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தில் ஒன்றிய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய கோரப்பட்டிருந்தது. மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் சாதித்துள்ள மாநிலங்களுக்கு மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல் பாதகமாக அமைந்துவிடக்கூடாது எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. தீர்மானத்துக்கு திமுக, அதிமுக என அனைத்து கட்சிகளும் ஆதரவளித்தன. 2024 ஆண்டு முதல் 2025 ஆண்டில் அதிக நன்கொடை பெற்ற மாநில கட்சிகளில் திமுக முதலிடம் வகிக்கிறது. மாநில கட்சிகளால் 20,000 ரூபாய்க்கும் மேல் பெறப்பட்ட நன்கொடை 1,050 கோடி ரூபாயாகும். இது முந்தைய நிதியாண்டை ஒப்பிடுகையில் 347 கோடியே 60 லட்சம் ரூபாய் அதிகமாகும். 365 கோடியே 78 லட்சம் ரூபாயுடன் திமுக முதல் இடத்தில் உள்ளது. இதில் 300 கோடியே 64 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்படாத நன்கொடையாளர்களிடம் இருந்து பெறப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 184 கோடியே 96 லட்சம் ரூபாயுடன் இரண்டாவது இடத்திலும், YSR காங்கிரஸ் 140 கோடி ரூபாயுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது. அதிமுக 66 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. யாரை பார்த்தும் முதல்வர் விஜய் பயந்ததில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார் தொகுதி மறுவரையறை, MP கூட்டம் குறித்து சுட்டிக்காட்ட சம்பந்தமின்றி அமைச்சர் நிர்மல்குமார் பேசுவதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இப்ப நம்ம என்ன எதை விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன்.
ஏன் தண்ணி வரல, எப்போ தண்ணி வரணும்னு கேட்குறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்கிறாரு. முதல்வர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பாக திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா சபாநாயகரிடம் புகார் அளித்தார். காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் சபாநாயகர் மீண்டும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று திமுக கொறடா ஏவவேலு சட்டமன்றத்தில் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் காவல்துறை நடவடிக்கை வேறு, அவை நடவடிக்கை வேறு என்று கூறியதோடு அவை உரிமை மீறல் குழுவுக்கு புகார் அனுப்பப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே அவையில் பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதல்வர் விஜய் குறித்து தனது பேச்சை மறந்துவிடுங்கள் என்றார். வெளியிலே நடந்த வன்முறை பேச்சுக்கு காவல்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை வேறு. இங்கே நாம் எடுக்கிற நடவடிக்கை இந்த சபையின் மாண்பை குறைக்கின்ற வகையில் உறுப்பினர் பேசியிருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி மட்டும்தான் என்னுடைய ஆய்வுக்கு உட்படுவது. மாண்பு உறுப்பினர் வெளியே பேசிய பேச்சு இந்த சபையின் மாண்பையும் சபையின் பாதுகாப்பையும் உறுப்பினரின் பாதுகாப்பையும் பற்றியது. உரிமை குழுக்கு அனுப்பிவிடுகிறேன். அங்கே விசாரணை நடைபெறட்டும், முடிவு வரட்டும். அதுல எந்த விதமான மாற்றமில்லை. மாண்பு உறுப்பினர், நீங்க இதை பற்றி பேச உங்க பேச முடிக்கலாம். இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா திரும்ப பெற்றார். முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் சங்கீதா ஆஜரானார். அப்போது விவாகரத்து வழக்கை திரும்ப பெறுவதாக கூறினார். மனுவை திரும்ப பெற விஜய் தரப்பு ஆட்சேபனை தெரிவிக்காததால் வழக்கை முடித்து வைப்பதாக நீதிமன்றம் அறிவித்தது. தேவை ஏற்பட்டால் புதிய மனுவை தாக்கல் செய்யலாம் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. தேனி மலை கிராம மக்களை வெளியேற்றுவதற்கு எதிரான போராட்டத்தில் பேசிய திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தனது பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என கூறியுள்ளார். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 90க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை வனத்துறை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதை எதிர்த்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய தங்க தமிழ்ச்செல்வன் இந்த பிரச்சினை குறித்து மத்திய வனத்துறை அமைச்சரிடம் பேசியிருப்பதாக கூறினார். தேனி மாவட்டத்தில் மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்க சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்துவது என ஆட்சியர் தீர்மானித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மலை கிராம மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் வரை யாரையும் வெளியேற்றுவது இல்லை என ஆட்சியர் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வன உரிமை சட்டம் 2004 அடிப்படையில் இந்த மாவட்டம் முழுவதும், மேகமலை வருசநாடு மட்டுமல்ல, இந்த மாவட்டம் முழுவதும் வன உரிமை சட்டப்படி உரிமை பெற வேண்டிய மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று வனப்பட்டாவும் நிலப்பட்டாவும் வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதற்கென்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்படும் என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பணிகள் நிறைவடைகிற வரை, அந்த பணி இந்த மாவட்டம் முழுவதும் நிறைவடைகிற வரை யாரையும் நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் என்கிற உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சேலத்தில் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பாரம்பரிய வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. புகைமாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில்களின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் விரதமிருந்த பக்தர்கள் பல்வேறு கடவுள்கள் மற்றும் புராண கதாபாத்திரங்களைப் போல் வேடமணிந்து அலங்கரிக்கப்பட்ட வண்டிகளில் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு காட்சியளித்தனர். இந்த வண்ணமயமான நிகழ்ச்சியை காண சேலம் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் விழா கோலமாக காட்சியளித்தது. தேனியில் வனத்துறையை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன் மலைவாழ் மக்கள் மற்றும் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருசநாடு, மேகமலை உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறி வெளியேற்றும் நடவடிக்கையை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர்.
செயற்கை நுண்ணறிவுடன் இயந்திர கற்றல் முறையை இணைத்து AI எட்ஜ் எனும் மாநாட்டை வரும் அக்டோபர் மாதம் நடத்த உள்ளதாக மலேசியாவின் பினாங்கு துணை முதல்வர் ஜக்தீப் சிங் டியோ தெரிவித்துள்ளார். சென்னை VIT பல்கலைக்கழகத்தில் தமிழகத்திலேயே முதன்முறையாக 2026ஆம் ஆண்டின் 2 நாள் சென்னை AI உச்சி மாநாடு கோலாகலமாக தொடங்கியது. மாநாட்டினை VIT பல்கலைக்கழக நிறுவனர் G. விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விழாவில் உரையாற்றிய பினாங்கு மாநில அரசின் துணை முதல்வர் ஜக்தீப் சிங் டியோ, மலேசியாவின் பினாங்கு மாநிலம் AI-யின் அடுத்த கட்ட நகர்வாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றலை இணைத்து AI எட்ஜ் என்பதை நோக்கி பயணிப்பதாக கூறினார். Yes, but in Penang, we are talking about edge AI. That means it's an AI one step further. That is happening there. And I am organizing the first of its type event come October, just a few weeks away. 6 and 7 October, the world will be in Penang for an edge AI horizon, we call it.